என் பேர் கிருஷ்ணா. நான் ஸ்டூடெண்ட் சேர்மனாக இருக்கேன் எம்ஜிஆர் என்சை கிளப்ல. எங்ககிட்ட ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 100 மெம்பர்ஸ் வந்து என்சை கிளப் எனர்ஜி சேவிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டட் டு SDG 7 கோல் நம்பர் 7. டோட்டலாக SDG கோல்ஸ் வந்து 17 இருக்கு. அதில் வந்து அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி அண்ட் 13 கிளைமேட் ஆக்ஷனுக்காகவும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சம் சாம்பிள் தான் நாங்கள் இப்போ வந்து சைக்கிள் ஃபார் கிரீன், அப்புறம் டாக் ஃபார் SDG. எப்படின்னா வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு ஒரு கிரீன் ஆக்ஷன் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், ஒரு கடைக்கோ ஒரு வந்து ரெசிடென்டல் ஹவுஸோ நின்றுட்டு நாங்கள் அதை எப்படி வந்து ரெட் ஷாப் க்ரீன் ஷாப்பும் இதெல்லாம் இப்படி டஸ்ட்பின் வைக்கணும், CSR அவேர்னஸ் போஸ்டர் வைக்கணும், அந்த சில சஜஷன்ஸ் நாங்கள் அந்த ஷாப்புக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அவேர்னஸ் போவோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து SDG என்ன எனர்ஜி சேவிங்லாம் எப்படி பண்ணலாம் சாதனமாக அதை எடுத்து கொடுப்போம். அப்புறம் வந்து SDG எத்தியோஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அது வந்து ஒரு சிம்போசியம், எப்படின்னா கல்ச்சரல் பேஸ்டு சிம்போசியம், டான்ஸு சிங்கிங்கு எல்லாமே SDG பேஸ்டு. அப்புறம் வந்து ஜாம் ப்ரெசன்டேஷன் எல்லாமே SDG ரிலேட்டடாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஆன்லைன் நடத்திருக்கோம். ஆன்லைன் வந்து பிரிக்ஸ்ன்ட்டு, இன்னொன்று ஆஃப்லைனில் கொண்டு வந்திருக்கோம் SDG எத்தியோஸ்ன்ட்டு. ரெண்டுமே நடத்திருக்கோம். இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் இன்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ரோக்ராம். எல்லா ப்ரோக்ராமே எல்லாமே வந்து ரிலேட்டட் டு SDG அண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து என்னோட ப்ராஜெக்ட் பேப்பர். இது வந்து என்ன சொல்றதுன்னா, நான் வந்து ஒரு 100 ஷாப்பை வந்து க்ரீன் ஷாப்பை மாற்றிருக்கேன். ப்ளஸ் வந்து 100 கிலோஸ் வேஸ்டேஜ் ஆஃப் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து எப்படி வந்து எனர்ஜி சேவ் பண்ணலாம் அப்படின்னு 99 ஹவுசஸ்க்கு போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து லாஸ்ட் வந்து வாட்டர் எப்படி சேவ் பண்ணலாம், ட்ரீ பிளான்டேஷன் எப்படி பண்ணலாம், அது வந்து சஜஷன் மூலமாக ரெக்கமெண்டேஷன் மூலமாக எப்படி மாற்றலாம், எல்லாரும் ஆட்டிடியூட் மாற்றலாம் பீப்புள்ஸோடது நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் டீமை வந்து நாங்கள் என்சை கிளப் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் இன்ஜினியர் ACS அருண்குமார் அவர்களின் தலைமையில் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் நிலைத்தன்மை நிறுவனத்தின் தரவரிசை பட்டியலில் நேஷனல் சஸ்டெயினபிலிட்டி இம்பாக்ட் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் NSIIR நமது டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் 2வது இடத்தை பிடித்ததில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த சாதனை உயர்கல்வித்துறையில் ஐக்கிய நாடுகளின் யுனைடெட் நேஷன் நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஆதரிக்கும் கல்வி நிறுவனத்தை தங்கள் வளாகத்தில் ஒரு நிலையான கலாச்சாரத்தை வளர்த்து பாடத்திட்டத்திலும் அதன் அன்றாட நடவடிக்கைகளும் புகுந்ததன் மூலம் கௌரவிக்கப்படுவதை நோக்கமாக கொண்டு மதிப்புமிக்க அங்கீகாரம் இதுவே ஆகும். SDG 4 MGR திட்டத்தின் ஒரு பகுதியாக டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி 2030க்குள் இலக்குகளை ஒருங்கிணைக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. SDG திட்டத்தின் 1500க்கு மேற்பட்ட மாணவர்களாலும் 70 ஆசிரியர்களாலும் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவை www.facebook.com/group/SDG 4 MGR மூலம் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. SDG செயல்பாடுகள் MGR ஐஜன் என்சேவ் கிளப் என்ற ஒரு கிளப்பால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. And working on SDGs is really important, and going with the properties, whatever project you are doing it. What is that you will get a feeling about me? So you see here, my is on a airplane mode. That means